எழுமின் விழிமின் குறிக்கோளை அடையும் வரை அயராது உழைமின். தமிழ் அன்னையை வணங்கி இந்தாவை வணங்கி எனது உரையை தொடங்குகிறேன். மனிதனாக இருப்பதல்ல மனிதம், மனிதாபிமானத்துடன் இருப்பதே மனிதம் என்ற கூச்சுக்கிணங்க வாழ்ந்த நம் தேச தந்தையான மகாத்மா காந்தியின் பிறந்த நாளை காந்தி ஜெயந்தியாக கொண்டாடி வருகிறோம். அவரது பிறந்த நாளை மட்டும் கருத்தில் கொள்ளாமல் அவருடைய கொள்கைகளையும் நினைவுபடுத்தும் நாளாகவே இந்நாள் கொண்டாடப்பட்டு வருகிறது. நான் பேச போகும் தலைப்பு இன்றைய சூழலில் காந்திய கொள்கைகள். இது ஒரு சிறப்பான தலைப்பு, சிந்திக்க வேண்டிய தலைப்பு. காந்திய கொள்கைகள் என்னவென்றால் உண்மை, அகிம்சை, அச்சமின்மை, திருடாமை, தீண்டாமை ஒழிப்பு, சமத்துவம், சகோதரத்துவம், சத்தியாகிரகம், கற்பு, உடைமை இல்லாமை, உணவு கட்டுப்பாடு, இவை அனைத்துமே ஆகும். அகிம்சை, காந்தியின் அகிம்சை மீதான அசைக்க முடியாத அர்ப்பணிப்பு உடல் ரீதியான தீங்குக்கு அப்பாற்பட்டது. இன்றைய சூழலும் ஜாதி, மத, இன அனைத்து மோதல்களையும் நாம் சந்தித்துக் கொண்டேதான் இருக்கிறோம். இவற்றையெல்லாம் தவிர்க்க வேண்டுமானால் தனி மனிதராகிய ஒவ்வொருவரும் கட்டாயமாக அகிம்சையை கடைபிடிக்க வேண்டும். காந்தி சைவ உணவிற்கான ஒரு வேண்டுகோள் என்ற நூலை ஆதரிக்கிறார். அவர் சைவ உணவை உட்கொள்ள வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். ஏனெனில் சிறு விலங்கிற்கு கூட துன்பம் ஏற்படுத்தக்கூடாது என்பதே அவருடைய நோக்கம். அச்சமின்மை, அச்சமின்றி துணிச்சலோடு நாம் செயல்பட வேண்டும். இதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக ஆபரேஷன் சிந்தூரியை நாம் குறிப்பிடலாம். நமது இந்தியா அகிம்சையை கடைபிடித்தாலும் அண்டை நாடுகள் நாம் மீது போர் தொடுக்கும் போது நாமும் அச்சமின்றி துணிச்சலோடு செயல்பட வேண்டும். தீண்டாமை ஒழிப்பை பற்றி அக்காலகட்டத்திலேயே காந்தி குறிப்பிட்டுள்ளார். சமீபத்தில் திருநெல்வேலியில் சக மாணவர்களுக்கிடையே ஏற்பட்ட நிகழ்வை குறிப்பிடலாம். இது செப்டம்பர் 24ஆம் தேதி 9ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கிடையே வாக்குவாதத்தில் ஆரம்பித்த இது இறுதியில் வெட்டுக்குத்தில் முடிந்தது. எனவே தீண்டாமை ஒழிப்பத்தையும் சமத்துவத்தையும் நாம் கட்டாயமாக கடைபிடிக்க வேண்டும். சுதேசி என்னும் தன்னிறைவு, சுயநிலைப்படுத்துதல் என்பது தங்களுடைய பொருட்கள் மற்றும் சேவைகளை மேம்படுத்தி வெளிநாட்டு பொருட்கள் மீதான நாட்டத்தை குறைப்பதே ஆகும். அமெரிக்க அதிபரான ட்ரம்ப் தனது நாட்டில் குடியேற வேண்டும் என்றால் 80 லட்சம் வழங்க வேண்டும் என்று கூறியுள்ளார். மேலும் நம் நாட்டிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் அனைத்து பொருட்களுக்கும் 50% விதி விதித்துள்ளார். அமெரிக்காவின் GDP 30%, நம் நாட்டின் GDP 6.4%, தமிழ்நாட்டு அளவில் பார்த்தால் 11.19%. எனவே நம் நாட்டிற்குள்ளேயே உற்பத்தி செய்து கொண்டு பிற நாடுகள் நம் நாட்டிற்கு இறக்குமதி செய்யும் அளவிற்கு நாம் வளர வேண்டும். கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது, சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாவரும் சேருவீர். எல்லா மனிதர்களும் ஒன்றல்ல, இதுவே இயற்கை நியதி. அக்காலம் தொட்டு இக்காலம் வரை முக்காலத்திலும் திருக்குறள் எவ்வளவு அவசியமோ அதே போல்தான் அகிம்சையும் காந்தியமும் முக்கியமானது. எனவே நாம் ஒவ்வொருவரும் காந்தியத்தை பின்பற்றி நேர் வழியில் நடப்போம் என்று கூறி எனது உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி.